காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா, முத்துவேல் பல்லார்னு ஒன்று குமாருக்கு விட்டுறாரு. விட்டுட்டு ஏன்டா அப்படி பண்ணும்போது மறுபடியும் குமார் போய் சொல்றாரு, இல்லை பெரியப்பா நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின் போது, நீ ஒன்றும் பண்ணாம தான் அவன் அந்த அடி அடிக்கும்போது வாங்கிட்டு இருந்தியா, உண்மையை சொல்லடா அப்படின்னு மிரட்டினதுக்கு அப்புறமா உண்மையை சொல்றாரு. ஆமா பெரியப்பா நான் தான் பண்ணேன். ஏன்னா இப்போ நம்ம ராஜி கல்யாணத்தப்ப நம்ம எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். ஆனால் கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு நைட்டு முன்னாடி வந்து ராஜியை கூப்பிட்டுக்கிட்டு கதிர் ஓடி போயிட்டான். அதே மாதிரி அவங்க வீட்லையும் கல்யாணம் நடக்காம நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம முத்துவேலுக்கு கோவம் வருது. நீ என்கிட்ட இதை முன்னாடியே கேட்டியா, அவ ஏதாவது நான் பண்ணட்டுமா பெரியப்பான்னு கேட்டதுக்கே நான் என்ன சொன்னேன், வேண்டாடா அப்படிலாம் எதுவும் பண்ணாதான்னு சொன்னல, அப்புறமா ஏன்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பலார்னு ஒன்று விட்டார் பாருங்க. நம்ம சக்திவேலுக்கு கோவம் வந்துருச்சு. அண்ணன் அப்படின்னு கத்திட்டாரு. எல்லாருக்கும் ஷாக், என்னது தம்பி அண்ணனை எதிர்த்து பேசுறாரு அப்படின்ட்டு. ஸோ இவர் சக்திவேல் சொல்றாரு, என்னென்ன நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்க, இப்போ என்னதான் வந்து நான் ராஜியை தூக்கி வளர்த்திருந்தாலும் அவன் என் அண்ணன் பொண்ணு தான், நம்ம குமாருக்கு பெரியப்பா பொண்ணு தான், இருந்தாலும் பெரியப்பாக்கு ஒரு தலைகுணவு வந்துருச்சு, பெரியப்பா அவமானப்பட்டுட்டாங்களேன்றதுக்காக உங்களுக்காக அவன் இவ்வளோ செஞ்சிருக்கானே, ஆனால் உங்களுக்கு எங்கேயாவது தோணுதா அது, இப்போ எனக்கு இருக்கிற பாசத்தை விட என் பையனுக்கு உங்கள் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது தெரியுமா அப்படின் போது, எதிரா பாசம் அந்த பிள்ளைங்களை கடத்தி வைக்கிறதா பாசமா அப்படின்னு கேட்கும்போது சக்திவேல் சொல்கிறாரு, என்னென்ன உங்களுக்கு கடத்துறது பிரச்சனை இல்லை, ராஜியை கடத்துறதா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, இப்போ அண்ணி வந்துட்டு நகையை கொடுத்தாங்கன்னு போது எது கொடுத்த அப்படின்னு கேட்டிங்களே தவிர, இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பாசம் வந்து உங்களை தடுக்குது இல்லையா, இப்போ புரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் எல்லாரும் ஒன்று நாங்கள் தான் வேற அப்படின்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஓடுகாலி சொன்னதுனால என் பையனை நடு தெருவில் வச்சு அடிச்சாங்க, நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசுறாரு. உன் பொண்ணால என் பையன் கல்யாணம் 2 தடவை நின்று போச்சு, இந்த தடவையாவது நடந்துரும்னு நினைச்சு வாசல் வரைக்கும் வந்தவங்கள துரத்தி விட்டுட்டால உன் பொண்ணு, அப்படியே என் பையனை கல்யாணம் பண்ண விடாம முடிச்சுட்டால உன் பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் வருத்தப்படுறாரு. ஸோ இவர் கேட்கிறாரு முத்துவேலு, அவ என்ன பண்ண முடியும், அவ கடத்தினதை இவன் கடத்தினா அதனால அவ சொன்னா அப்படின் போது, புரிஞ்சு போச்சுன்னா எனக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு புரிஞ்சு போச்சு, பார்த்துக்கலாம், அதாவது நீங்க அசிங்கப்பட்டதுக்கு அவன் நாங்களாம் ஒண்ணுமே பண்ணாம இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு இவன் இறங்கி உங்களுக்காக செஞ்சாலும் அதான் தப்பு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சக்திவேல் கோவமா போயிட்டார். அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ராஜி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க, கதிரும் அங்க வந்து நிக்கிறாரு. ஸோ ராஜியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உனக்காக தாண்டி வெயிட் பண்றான், போய் பேசுடி அப்படின்ட்டு. அப்போ இவருங்க கேட்குறாங்க, ராஜி எதுக்கு இங்கே வந்து நிற்கிற அப்படின் போது, பஸ் ஸ்டாண்டில் எதுக்கு நிற்பாங்க அப்படின்னு, சைக்கிளை வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் எதுக்குடா நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் சும்மா நின்னேன் அப்படின்றாங்க. ஏய் நீ இப்படிலாம் நிற்காதே, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கலாய்ப்பாங்க, நீ போ அப்படின்னு சொல்லும்போது, நீ பஸ் ஏற வரைக்கும் நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு உளறிட்டாரு. பஸ் ஏற வரைக்குமா, எதுக்கு நீ இங்கே நிற்க போகிற அப்படின்னு கேட்கும்போது தான், இல்லை நேற்று வந்து உங்கள் அண்ணனை பற்றி நீ சொன்ன இல்லை, குமாரை பற்றி சொல்லிட்ட, அதனால அவன் ஏதாவது வந்து பண்ணிட போகிறான்னு பயமாக இருக்குது, அதுக்காக தான் நீ பஸ் ஏறி போகிற வரைக்கும் நான் இங்கே நிற்கிறேன். எப்படி பஸ் ஏற வரைக்கும் தான் நிற்பியா இல்லை காலேஜ் வரைக்கும் வரியா அப்படின் போது, உனக்கு பயமாக இருந்தால் சொல்லி நான் காலேஜ் வரைக்குமே வரேன் அப்படின்னு நம்மளோட கதிர் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ராஜ் இருந்துட்டு, ஏய் அவன்லாம் ஒரு ஆளா, எனக்கு அவனை தெரியும், எங்கள் அண்ணன் அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், அவன் கட்டி போட்டிருக்கும் போதே அவன்கிட்ட வந்து தப்பிச்சு வந்த ஆள் நான், எனக்குலாம் ஒன்றும் பயலை, நீ போ அப்படின் போது, ஆஹா அதெல்லாம் முடியாது, நீ போகிற வரைக்கும் நான் இங்கே தான் நின்று பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அக்கறையில் அப்படியே இந்த காதல் மலருது, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அவளை காப்பாற்றணுமே அப்படின்ற அந்த பாசம் காதல் எல்லா அக்கறை எல்லாமே இருக்குது. ஸோ இவங்களும் இருந்துட்டு பேசி பார்க்குறாங்க, பட் கதிர் போகிற மாதிரி தெரில. ஸோ இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நிற்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க, இப்போ தான் வீட்டிலேருந்து வந்த அதுக்குள்ளே உன்னை பார்க்காம இருக்க முடியாது, கதிர் இங்கே வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இங்கே எப்படி கதிர் நிற்கிறாரோ அதே மாதிரி அங்கே செந்தில் ஆஃபீஸ் முன்னாடி, மீனோட ஆஃபீஸ் முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ இதை மீனா வந்து ஜன்னல் வழியாக பார்த்துடுறாங்க, என்னது இது இந்த பீஸ் எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 1/2 மணி நேரமாக அவரும் நிற்கிறாரு. ஸோ கரெக்டாக வேலை முடிச்சு மீனா வெளியே வரும்போது அப்படியே நம்ம செந்தில் ஒரு பில்டப் கொடுக்குறாரு, நான் இப்போ தான் வந்தேன், நான் வந்து நிற்கவும் நீ வந்து நிற்கவும் கரெக்டாக இருக்குது, ஏன்னா இப்போ தான் எனக்கு ஒரு டெலிவரி இங்கே பக்கத்தில் கொடுக்க வேண்டியதுச்சு, கொடுத்துட்டு சரி அவள் ஆஃபீஸ் முடிகிற டைம் ஆச்சே அப்படின்னு வந்து பார்த்தா நீ கரெக்டாக வந்துட்டியா மீனா அப்படின் போது, மீனா நீயே இப்போ தான் வந்த 1/2 மணி நேரமாக நீ நிற்கிறத நான் அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டேன், எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்க, கடையில் வேலை இல்லையா, மாமா திட்ட மாட்டாங்களா அப்படின்போது, இல்லை நீ அந்த குமாரை பற்றி சொன்ன இல்லையா, அவன் ஏதாவது பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் வந்து நிற்கிற அப்படின்னு. ஐயா அவன் ஒரு டம்மி பீஸுங்க, அவனுக்காகவா இங்கே பயந்து நிற்கிறீங்க அப்படின்போது, இருந்தாலும் அவன் ஒரு கிறுக்க எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்போது, நான்லாம் பார்த்துக்குவேன், எனக்குலாம் சமாளிக்க தெரியும், ஆஃபீஸில் வந்தால் இத்தனை பேர் இருக்காங்க, இல்லை நானே அவனெல்லாம் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அங்கே கோமதி வீட்டில் ரொம்ப கோவமாக இருக்காங்க, அவன்லாம் ஒரு பிள்ளையா, இப்படி ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கானே எங்க அண்ணன்காரன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அரசி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அண்ணி உங்களை அவன் எப்படி கடத்தினா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம், எங்கள் மூக்கில் திடீர்னு ஏதோ ஒரு துணி எடுத்து வச்சாங்க, நாங்கள் மயங்கிட்டோம், அங்கே அப்புறம் பார்த்தா அவங்க இடத்துல இருந்தோம் அப்படின் போது கோமதி சொல்கிறாங்க, அன்னைக்கு நான் உங்களை தனியாக தூங்க விட்டுருக்க கூடாது, என் கூட நீங்கள் தூங்கியிருந்தீங்கன்னா அவன் வந்திருந்தானா வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட தங்கமேல் கேட்குறாங்க, ஆமாம் எனக்கு ஒரு விஷயம் புரியல, உங்களை 2 பேரும் ஏன் அவன் கடத்தினா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கோமதி
சொல்கிறாங்க, என்னடி இப்போ கல்யாணம் நடக்க போது, அந்த நேரம் வந்து தம்பி பொண்டாட்டிங்களை காணோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், குடும்பமே சேர்ந்து அந்த பிள்ளைங்களை தானே தேடுவோம், அப்போ கல்யாணம் நிற்கும், அதுக்காக தான் பண்ணானுங்க அப்படின் போது ராஜி சொல்கிறாங்க, ஆஹா இல்லத்த இல்லை, அங்கே ட்விஸ்டே வேற, அவன் கடத்த நினச்சதே தங்கமயில அப்படின்றாங்க. ஸோ தங்கமயிலுக்கு ஷாக்கு, என்ன சொல்கிறீங்க அப்படின் போது, ஆமாக்கா நம்ம 2 பேரும் ஏசி ஒர்க் ஆகலன்னு ரூம் மாறணும் இல்லையா, அந்த டைமில் தான் பொண்ணு ரூமில் தானே இருக்காங்கன்னு சொல்லி 2 பேரையும் கடத்திட்டா, 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் பொண்ணாக இருப்பாங்கன்னு நினச்சி கடத்திட்டா அப்படின் போது, ஸோ நம்ம கோமதி கேட்குறாங்க, ஏண்டி உங்கள் அண்ணனுக்கு தங்கச்சி கூடவா தெரியாது அப்படின் போது, அவன் வரலத்த வேற யாரோ வந்திருக்காங்க அப்படின் போது, ஏன் நீங்கள் 2 பேரும் தாலி போட்டிருக்கீங்களா அது கூடவா தெரியலன்னு போது, அந்த அப்ரெண்டிஸ்ங்களுக்கு என்ன தாலி போட்டிருந்தாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஏன் சரவண மாமாவே பொண்ணு நினச்சி கூட கடத்திட்டு போவானுங்க, அந்த அளவுக்கு கிறுக்கு பயிர்களாக இருந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல தங்கமயில், ஒய்யோயோ என்ன சொல்கிறீங்க, எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கோமதி, ஓ அப்போ இவ்வளோ நேரம் அவங்க கடத்திட்டு போகும்போது நீ இவ்வளோ டென்ஷன் ஆகலை, ஆனால் ஒன்றுன்னு சொல்லும்போது மட்டும் தான் உனக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்படின் போது, ஆமாத்த இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தானத்தை இருக்குது நமக்கு வரும்போது அப்படின்னு சொல்லி தங்கமயில் அந்த இடத்துல பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ கோமதி சொல்கிறாங்க, இன்னொரு வாட்டி எங்கள் அண்ணனுக்கு என்னைக்காவது பிரச்சனைக்கு வரட்டும், எப்படி உன் புள்ள லட்சணம் இருக்குன்னு சொல்லி நான் அதை வச்சு சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு எபிசோட்ல வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.